back to our channel. Hello, everybody. I hope everyone is doing great. Thank you so much for lovely support. Thank you so much for tuning back into the channel. இன்னைக்கு 15th of Jan நம்ம ஊரில் மாட்டு பொங்கல். ஆக்சுவலாக நான் ரைடுக்கு வந்திருக்கேன். நம்ம சென்னையிலேருந்து ஹம்பி போயிட்டு ஹம்பிலேருந்து நேற்று இங்கே கோவாக்கு வந்தோம். இப்போ நம்ம தங்கியிருக்கிறது வந்து கோவாவில் பாகான ஒரு ஏரியாவில் பாகா பீச் பக்கத்தில் தங்கியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி இங்கே லாங் ரைட்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் சும்மா லோக்கல் சைட்ஸ் இங்கே போகலாம் அப்படின்னு. பட் ஆனால் வெளில வந்து கொஞ்சம் க்ளவுடின்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் வெயில் அடிக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2-3 சைடு மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. டைம் வந்து 10:15 ஆகுது. 9 o'clock ஏஞ்சேன். அப்படியே ரிலாக்ஸ் அப்படியே கிளம்புறேன். ஸோ நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு எங்கே போகிறது பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆக்சுவலாக 2 ஃபோர்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் சன்செட் ஒரு இடத்த பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 இடம் வந்து ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். பட் ஸ்டில் அது எல்லாமே கொஞ்சம் க்ளோஸாக இருந்தது. வேறு எங்கேயாச்சும் ஹாஃப் டே யூஸ் பண்ணலாமா, மார்னிங் ஒரு சைடு போயிட்டு ஆஃப்டர்நூன் ஒரு சைடு போகலாமான்னு ஒரு பிளான். இப்போ நம்ம பாகா பீச் இருக்கோம். இப்போ இங்கே ரூம்லேருந்து கிளம்பி வெளில போகலாம். நம்ம பைக்கில் தான் போகிறோம். ஓகேங்களா? மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம தங்கி இந்த ஹோட்டல் சொல்ல லாட்ஜுன்னு சொல்ல வச்சுங்களேன். ஹோட்டல் பாஸ்கியூனா பாகா 1500 2 பேருக்கு ஒரு நாளைக்கு. பட் நம்ம ஒரு ஆள் தானே. ஓகே, முதல்ல இப்போது பெட்ரோல் தேவையான்னு பார்த்துக்கணும். 144 கிலோமீட்டர் தேவைப்படாது. நாளைக்கு வண்டி சர்வீஸ் கொடுக்க போகிறோம் இங்கே கோவாவில். அதில் புக் பண்ணியாச்சு. ஸோ இட் ஒன்ட் பி அன் இஷ்யூ. வண்டி லைட்டை தொடச்சாச்சு, கிளம்பியாச்சு. இங்கேயே வந்து பைக் ரெண்டலும் கொடுக்குறாங்க. ஸோ இட் ஷுட் பி ஃபைன். அப்படி போய்க்கலாம். கைஸ், திஸ் வீடியோ இப்போ டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நோ ப்ராப்பர் ஐட்னரி. எப்பயும் போல் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ அரவுண்ட் இந்த பைக். என்னோட பைக்கில் அழகாக மேப்லாம் இருக்குது. மவுண்ட்லாம் வச்சுருக்கோம்ல, அழகாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹோட்டல் எங்கே இருக்குன்னு வந்து பாகா பீச் எங்கே காமிச்சிட்றேன். இதுதான் நம்ம ஹோட்டலில். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம ரூம். பாகா பீச் பாருங்கள், ரொம்ப கிட்ட. நேற்று நைட்டு வந்துட்டு இங்கே தான் நைட்டு ஒரு 12:30 மணி வரைக்கும் பாகா பீச்சில் தான் இருந்தேன். திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மாதிரி. இங்கேருந்து நம்ம பீச் பார்க்கலாம். அதுதான் பீச். இதுதான் வந்து பாகா பீச். இது நைட்டு இந்த இடத்துல நடந்து எனக்கு கால் வலி எடுத்துக்கிச்சு. அவ்வளோ மண். நான் இந்த லாஸ்ட் நடந்து போனேன். மார்னிங்கில் அதிகமாக ஃபேமிலிஸ் கொஞ்சம் இருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஃபாரினர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. இதான் பார்த்தது. வந்தாச்சு பீச்சுக்கு. தண்ணி கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் கலரு. நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக க்ரௌடு இல்லாமல் பீச் பார்க்குறதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அதுவும் வெயில் கம்மியாக இருக்குது. இதுவும் வெயில் கம்மி, க்ரௌடு கம்மின்றது சூப்பர். பீச் க்ளீனாக இருக்குது. சரி, நம்ம போவோமா? அடுத்த ஸ்பாட் போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ தாங்க 11 மணிக்கு மேலே தான் ஊர் வந்து கொஞ்சம் லைவாக ஆகுது. நான் திருப்பியும் சொல்கிறேன், விலாகு இங்கே அங்கே அப்படி இப்படி மாறி போவோம். மன்னிச்சிக்கோங்க. திஸ் கேன் பி ஒன் ஆஃப் மை ஃபஸ்ட்டு வீடியோஸ். தேங்க்யூ சார். சூப்பராக இருந்தது ஃபுட்டு. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் ஜென்டலாக இருக்குங்க. ரொம்ப கொஞ்சம். இது மந்த் ஆஃப் ஜானு. ஆனால் மழை டைமில் வந்தீங்கன்னா கோவா வேறு ஒரு அழகு தான். ஃபஸ்ட்டு வந்து பாகா பீச் காமிச்சிட்றேன். அர்ஜுனா பீச் போகலாம். பாகா பீச்சோட மெயின் என்ட்ரன்ஸ்னு சொல்கிறது இதுதான். இங்கே தான் வந்து கார் பார்க்கிங்லாம் எல்லாமே இருக்கிறது. கொஞ்சம் ஈவினிங் போக போக ஊர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைவாகிட்டே வரும். எல்லாம் இப்போ ரெஸ்ட்டில் இருப்பாங்க. ஒன்று ஹேங் ஓவர் ரெஸ்ட்டு, இல்லைனா வந்து நேற்று ட்ராவல் பண்ண ரெஸ்ட்டு எதாக இருக்கும். இதாங்க மெயின் பாகா பீச்சோட என்ட்ரன்ஸ். இந்த பாருங்கள், இது லெஃப்ட்டில் இருக்கிறது. இதுதான் நான் வந்து உங்களுக்கு காலைல போய் காமிச்சேன். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கிற இடம். இந்த கல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
வா இங்கே போமா, இது மேலே ஏறி நிற்போமா. ஓ வா, சரியான ஸ்பாட்டுங்க அது. நல்லா இருக்கு. நம்ம அந்த சைட்லேருந்து பார்த்தோம், இப்போ வந்து இங்கே வந்து நின்றுக்கிறோம். இங்கே பாருங்க. ஸோ குட். வாங்க இறங்கி ஓடிடும். பீச் மண் சூப்பராக இருக்குங்க, அந்த தண்ணி கலர். வேறு நான் பாகா பீச்சே சுற்றி சுற்றி வந்து நிற்கிறேன். இருக்கிறதுலே எனக்கு கிட்ட இருக்குது அதுதான். இது வந்து ஆக்சுவலாக ப்ராப்பரான ஐட்னரி வீடியோலாம் இருக்காது. ஸோ ஜஸ்ட் கோயிங் ஆன் மை ஓன் பேஸ், ஆன் மை ஓன் விஷ், அந்த மாதிரி. வாங்க பாகா பீச் விட்டு ஃபைனலாக வெளில வரும். இல்லை இந்த மாதிரி ஒரு லோக்கல் வண்டி எடுத்துக்கிட்டு போவாங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் வந்து மேப் இருக்காது. ஸோ அதுக்கு தான் நான் என்னோடய வண்டியே நான் ஃபாலோ பண்ணுறேன். ரெண்டாவது நம்ம வண்டி வந்து 15,000 கிலோமீட்டர்ஸ் தாண்டிடுச்சு. நேற்று ரைட் பண்ணி வந்து 15,030 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதனால் வந்து நம்ம வண்டி நாளைக்கு சர்வீஸ் போகுது இங்கே கோவாவில் இருக்க ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில். அது நம்ம ரூம்லேருந்து இந்த பக்கம். எல்லா டூரிஸ்ட் டெஸ்டினேஷனும் எல்லோரும் போவாங்க. எல்லா இடத்துலையும் பைக் பார்க்கிங்கில் பைக் ஃபுல்லாக இருக்கும். பெஸ்ட்டு ஆனால் வர்றது வந்து இந்த டூரிஸ்ட் வந்து எடுத்துன்னு வராங்களா, வாடகை எடுத்துன்னு வராங்களா வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் எடுத்துன்னு வரது தான் பெஸ்ட்டு எப்போவுமே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பைக், நம்ம பைக் இருந்தால், இஃப் இட்ஸ் நாட் எ சூப்பர் பைக், அப்போ இட்ஸ் பிராண்ட் நியூ பைக் அப்படி இல்லைனா, அண்ட் ஃபுல்லி லோடட் பைக் இல்லைனா தாராளமாக எடுத்துன்னு வரலாம். இன்றைக்கி காலைல நம்ம வண்டியை வந்து நம்ம அழகாக விட்டு போனோம். எவ்வளோ ஒரு கிறுக்கு வந்து நல்லா வந்து இடித்து நிறுத்தி கிராஷ் கார்டில் சுத்தமாக வந்து ஸ்க்ராட்ச் போடுற நிலையில் விட்டான். பட் நம்ம வண்டிக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு கிராஷ் கார்டு வந்து சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணுவோம் வண்டியை. மேப் வச்சு எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, ஒரு லெஃப்ட் ரைட்டில் மிஸ் பண்ணிடுவோன்னு. சேப்பல் ஆஃப் சென்ட் ஜார்ஜ் த பேப்டிஸ்ட், எல்லாம் அந்த காலத்து சர்ச் தானே சொல்லுவாங்க சேப்பல்னா. ஐயோ, wow, look at this. க்ளோஸ்டுங்க. ஒரு இன்னொரு 50 இயர்ஸ்னால் ஒரு 80 இயர்ஸ் இருக்குமா அந்த பில்டிங்கு, இருக்கலாம். ஊரே இப்படி தாங்க இருக்கும், சின்னதாக அழகாக. நம்ம போகிற ஃபோர்ட்டு எல்லாமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி சிமிலர் ரூயின்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது. இட் இஸ் நாட் கோயிங் டு பி அப்படி வெல் மெயின்டைன் அப்படிலாம் இருக்க போகிறது கிடையாது. சிலது மேபி இருந்தாலும் இருக்கலாம். ரெண்டாவது பீச் இஸ் அ பீச், வேர் எவர் யூ கோ, வாட் எவர் யூ சி, இட்ஸ் அ பீச். சில இதில் ஃபுல்லாக மண் இருக்கும், சில இதில் பாறைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சிமிலர் கைண்ட் ஆஃப் வைபாக தான் இருக்கும் போது எல்லா இடத்துலையும். எல்லா இடத்தையும் பார்த்தோன்னு ஒரு ஃபீல் இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் வந்து எல்லாத்துக்கும் போகிறேன். வீடியோக்காக நான் பண்ணல, நான் பார்க்கணுன்றதுக்காக தான் போகிறேன். ஸோ இட் வில் பி ஆன் மை வே, எப்படி இருக்குது அப்படி பார்க்குறது தான். நம்ம நாளைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக ஓல்டு கோவா சைடு போவோம். இப்போ நம்ம நார்த் வந்திருக்கோம், பாகாலேருந்து மேலே வந்திருக்கோம், அர்ஜுனா அண்ட் வேகட்டார் அந்த சைடு வந்திருக்கோம். இந்த மாதிரி ரோடு தான் நான் எதிர்பார்த்தது. இதுதான் ஐ வாண்ட், திஸ் இஸ் வாட் ஐ ரியலி வுட் லைக் கோவா. இந்த இடம் தான் நான் பார்க்க வந்தேன், இந்த மாதிரி தான். பழைய பில்டிங், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஓல்டு பிளேஸ் தான் நம்மளுக்கு கோவாவில் பார்க்கணும்னு நான் நினச்சது. ஓகே, வந்தாச்சு. ஓ, பைக் பார்க் பண்ணிட்டு தான் போகணும் மேலே.
ஓகே வாங்க செப்போரா ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே கேஸ், வண்டி பார்க் பண்ணிட்டாங்க, ஹெல்மெட்டையும் லாக் பண்ணிட்டேன். இப்போது இங்கேருந்து உள்ளே போகலாம். செப்போரா ஃபோர்ட் இது. ஃபோர்ட் ஹிஸ்ட்ரி பற்றிலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் மேபி மேலே போய் படித்து நான் சொல்கிறேன். பைக் பார்க்கிங் வந்து 20 rupees. ஃபோர்ட் வந்து காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது, 5 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ டைம் வந்து 12:30. உச்சி வெயிலில் நான் ஏறுறேன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ இடம் இருக்குது, இங்கேயே பார்க்கிங் விடலாம். பட் கீழே தான் பார்க்கிங் அலோவ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு 5 minutes மேலே ஏறி வரணும். இதுக்கப்புறம் தான் ஃபோர்ட்டு. இங்கே பாருங்கள் 120 steps தான் ஏறுவோமா. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் மாதிரியே போயிட்டு இருக்கு எல்லாம். வந்துட்டு பாருங்கள், இந்த வியூ தாங்க, இந்த வியூ தான். இன்னும் மேலே போகலாம், வாங்க உள்ளே போகலாம். வடிவில் வந்து இந்த கிணத்தை காணும்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபீல் தான். அந்த வாசப்படி தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த சைடு மேலே மட்டும் கொஞ்சோண்டு அந்த மதில் சுவர் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. இங்கே எதுவுமே படிக்கிற மாதிரியும் இல்லை. வாங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே மேலே போகிற வியூ தான் இருக்குது, அதை ஏறுவோம் ஃபஸ்ட்டு. Wow, this is the best spot. அதுதாங்க வேகட்டாரா பீச். அண்ட் நம்ம பைக் பார்க்கிங்காக விட்டுருக்கோம். விட்டுட்டு மேலே வந்து இங்கே ஒரு 120 steps ஏறி இந்த வழியாக வந்திருக்கோம். வெறும் அந்த மதில் சுவர் மட்டும்தான் இருக்குது, அதுவும் வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ராய் ஆன மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நடுவில் அங்கே ஏதோ ஒரு நடுவில் ஒரு தூண் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தூணில் இந்த கல் வச்ச மாதிரி அது மாதிரி இருக்குது. மற்றபடி இங்கே ஒன்றும் இல்லை. இட்ஸ் அ பெஸ்ட்டு. சன்செட்டுக்கு வரலாம். சன்செட்டு இந்த ஃபோர்ட்லேருந்து பார்க்கலாம். பட் ஆனால் ஆமாம்ல 5 மணிக்கு ஃபோர்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறோன்னு போட்டிருக்காங்க. ஸோ சன்செட் இங்கே மேலே வந்து பார்க்க முடியாது, அதை மறந்துட்டு பாருங்கள். எங்கேருந்து பார்த்தாலும் நீங்கள் இது தாங்க கோஸ் மோஸ்ட்லி அபவுட் ஃபோட்டோ தாங்க. வந்தோமா நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களா, ஈவினிங்கில் வந்து ஹேட் குட் டைம் வித் ஃப்ரெண்ட் ஃபேமிலி, அவ்வளோதான் பாயிண்ட்டு. ஸோ மற்றபடி இங்கே எல்லாமே ஓல்டு ruins தான். And this is also a good spot to take a photo. அதோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதோட வந்து இது கொஞ்சம் கிட்ட உள்ளே வந்தோடனே இந்த வியூ நல்லாயிருக்கு. குட். அந்த ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல இருக்கும். ஃபோட்டோ எடுத்து முடிச்சோன்னே அப்பா முடிஞ்சதுப்பா கிளம்பலாம், அந்த மைண்ட் செட் தான். இப்படி ஏறி அப்படி திரும்பி வரும். உச்சி வெயிலில் வந்து இந்த ஃபோர்ட்டை உங்களுக்கு காட்டணுன்றது விலாகரோட ஒரு கடமையாக போயிடுச்சு. இல்லைனா கேமராலாம் உள்ளே வச்சுட்டு நான் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்புவேன். வியூ பார்த்தீங்களா, சூப்பர் குட், ரொம்பவே நல்லாயிருக்கு. வெயில் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ட் பாயிண்ட் ஆரம்பத்தில் பாயிண்ட் நல்லாயிருக்கு, வியூ நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா செகண்ட் வந்து சூப்பராக இருக்குது. செகண்ட் சூப்பர் நினச்சா லாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல் வேகட்டார் பீச், அஞ்சுனா பீச் அங்கே இருக்குது. அந்த வாட்டர் ஆக்டிவிட்டி எல்லாமே இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பீச்சுக்கு நம்ம போவேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம போகிறது வந்து பக்கத்தில் இருக்க வேகட்டார் பீச். பீச்சுக்குள்ளே போக மாட்டோம், நல்ல வெயில் பொழக்குது. பட் இவ்வளோ தூரம் வந்துட்டு கிட்ட பார்க்காம போகக்கூடாதுல்ல, அதனால் போகிறேன். வெயில் ஏறும்போது தெரில, இறங்கும்போது நல்ல வெயில் தெரிஞ்சுது. ஹெல்மெட் வேறு வெளியில் வண்டியில் வச்சுட்டு போனோம்ல, அதனால் வந்து நல்லா ஹெல்மெட் சூடாகிடுச்சு.
ஸோ வேகட்டார் பீச்சுக்கு வந்து 4 minutes தான். ஸோ இது நார்த் கோவா. ஸோ இந்த ஃபோர்ட்டு காலில் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் வெயில் இல்லாதப்போ அடுத்தது இந்த வேகட்டார் பீச் பார்த்துட்டு அது பக்கத்தில் அஞ்சுனா பீச் இருக்குது. ஸோ யூ கேன் சூஸ். நான் பார்க்கணுன்னு பார்க்குறேன். யூ கேன் சூஸ். அப்படியே வந்து சவுத் கோவாக்கு போகலாம். இன்றைக்கி இப்போ வந்து நார்த் கோவா தான் நம்ம பார்த்துன்னுக்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். 3 minutes தான், ரொம்ப அவ்வளோதான். இந்த ரைட் டர்ன் காட்டுது. இந்தமாரி ஒரு க்ராஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. வண்டி எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த காற்று படும்போது நிம்மதியாக இருக்குது. சன்ஸ்க்ரீம் இஸ் மஸ்ட். ரெண்டாவது வந்து வாட்டர் பாட்டில் கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். நான் வந்து கீழே இறங்கிட்டு என்ன பண்ணேன்னா 2 இளநீ குடித்தேன். ஒரு இளநீ வந்து 60 rupees. அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தாங்க. தண்டான்னு கேட்டாங்க. தண்டானா கோல்டுன்னு, அது எப்படா கோல்டாக கொடுப்பீங்கன்னு ஒரு டவுட்டு. சரி குடுறான்னு ஃப்ரிட்ஜில் அப்படியே முழு இளநீ உள்ளே வச்சுருக்காங்க. அது அந்தளவுக்குலாம் உள்ளே சில்லுன்னு ஆகல. ஹோலி கிராஸ் சேப்பல். இதாங்க வேகட்டார் பீச் போகிற வழி. எல்லாருமே ஒரு அப்படியே இங்கே கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வந்துடும். எல்லா ஃபேமிலியும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்க்குறோம். டே முடிஞ்சதடா எங்கடா இங்கே இருக்குன்னு வந்தோம், ஒன்றுமே இல்லை, வெயில் மண்டையை பொழக்குது அப்படின்ட்டு அடுத்தது எங்கே போகலாம், இல்லை அங்கே வேணாண்டா இங்கே வேணாண்டா அப்படின்னு ஒரு டாக்கில் போயிட்டு இருக்கு. டிப்பிக்கல் கோவா வைப் அப்படி தான் இருக்கும். அட போடா நான் போகிறேன்டா, நான் கோவாக்கு எதுக்கு வந்தேனோ அதை பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் போகிறாங்க. 2 சைடு இருக்குது. நோ பார்க்கிங். ஹோட்டலுக்கா? ஓகே லெஃப்ட்டு. சரி பார்ப்போம். பீச்சுக்குள்ளெல்லாம் போகிறது கிடையாது. அப்படியே பைக் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பீச் அப்படியே வண்டியிலேருந்து இறங்காமலே பார்த்தா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓ அவ்வளோதான், சூப்பரு. இதுக்கு வண்டி ஓட்டி இறங்கணும். Guys, this is Vagator Beach for you guys. சூப்பர்ப்பா, பைக்லேயே போகலாம்ப்பா. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிராஸ் தெரியுதா, ஒரு சிலுவை ஒன்று வச்சுருக்கேன் அந்த கல் மேலே. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு பைக்கில் தான் வரீங்க, அப்படியே கொஞ்சம் பொறுமையாக அப்படியே ரன் பண்ணால் 3 minutes தான். இங்கே அழகாக வந்துட்டேங்க. வாங்க அது முன்னாடி எப்படி எங்கே போகுதுன்னு பார்ப்போம். சும்மா அப்படியே நேரில் வண்டியை பார்க் பண்ணுவோம். பார்க் பண்ணிட்டு இப்போ இறங்குவோம். யாருமே இல்லை பக்கத்தில், அதனால் வந்து வண்டியிலேருந்து பொருள் எடுக்க தேவையாதோ. வாவ், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். க்ரௌடு இல்லாத பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமான ஃபீல். குட்டி நண்டு ஓடுது. பீச் கொஞ்சம் கால் நினைப்போம். ஓ ஹஹா, I don't know to say, ஏதோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பைக்கு சோலோவாக நம்ம பொறுமையாக பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி, விச் ஐ லைக் இட். ஒரு 5 minutes இன் வேகட்டார் பீச். அதுக்கப்புறம் லெட்ஸ் கோ. அடுத்தது எங்கே போகணுன்றதை இப்போ மேப்பை போய் செக் பண்ணுவோம். ஏன்னா நான் பார்க்க நினச்ச 3 ஸ்பாட்டில் ஒன்று ஃபோர்ட்டு, வேகட்டார் பீச் அண்ட் அஞ்சுனா பீச் உங்களுக்கு கால் நினச்சேன். தோருக்கு அஞ்சுனா பீச். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் நெசசரின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். ஓகே கைஸ், நல்லா பிரேக் எடுத்தாச்சு, தண்ணி குடித்தாச்சு, நைலில் ரொம்ப நேரம் நின்னாச்சு. ஃபோர்ட் அகுடா கண்டிப்பாக போகிறோம். கேண்டலினம் பீச் போகிறோமான்னு தெரியாது, பட் வேகட்டார் பீச் இதுதான் நீங்கள் பார்க்குறது. இப்போ வேகட்டார் பீச், அதுதான் அஞ்சுனா பீச். அஞ்சுனா பீச் போகலாம். பாகா பீச் காலையில் பார்த்துட்டிங்க. அஞ்சுனா பீச் போகலாம். எனக்கு இது வரைக்கும் பிடிச்சது
பாகா பீச்சில் இருக்க சாண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அஞ்சலா பீச் ஜஸ்ட் ஒரு ரைடு மட்டும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு மேப் போட்டேன். 15 நிமிஷம் தான், இவ்வளோ தூரம் வந்துட்டு அதையும் மிஸ் பண்ணணும் போகலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். வாங்க போகலாம். மணி வந்து 1:50. தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. காலிலேருந்து 2 பாட்டில் தண்ணி, அதாவது 2 லிட்டர் தண்ணி நான் குடிச்சிட்டேன் காலை ஏஞ்சதுலேருந்து சொல்கிறேன். அவ்வளோ ஹாட் அண்ட் ஹியூமிடாக இருக்குது. பட் இன்றைக்கி கம்மி, இட் ஃபீல்ஸ் லெஸ் ஹாட் ஆக்சுவலாக. பாருங்க, நான் அப்படியே இந்த வழியாக வந்துட்டு நான் மாட்டோம். எல்லோரும் இங்கே நிறுத்திட்டு எல்லாம் உள்ளே போனாங்க. பட் நான் வந்து அப்படியே வண்டி எடுத்துன்னு போயிட்டேன். கைஸ் மன்னிச்சுங்க, ராவாக தான் இருக்கும் வீடியோ, நோ சினிமேட்டிக். ஐ டோன்ட் திங்க் அப்படி இருக்குன்னு. ராவாக என்ன வெக்க இருக்கோ, என்ன எப்படி இருக்கோ அப்படி நான் காட்டுறேன். நேரில் வரும்போது ஒரு நல்ல ஃபீல் தான். அந்த தண்ணியில் கால் வச்சது எவ்வளோ ரெஃப்ரெஷிங் அந்த தெரியுங்களா. அதே நம்ம அந்த ரோட்லேருந்து வந்தோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க இங்கெல்லாம். கண்ணாபின்னான்னு டூரிஸ்ட் வந்து ஃபோனு கீழே பார்க்குறாங்களா, அதில் மிஸ் பண்ணிடுறாங்க. அதான் ஒரு காருக்காரங்க வந்து விட்டாங்க பைக்கில். இந்த தப்பு மட்டும் பண்ணுறாங்க, நடந்து போகலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க, வெறுத்துருவீங்க வாழ்க்கையே. தண்ணி, இளநீ, ஜூஸு என்ன குடிக்கணுமோ குடிச்சிக்கிட்டே இருங்க. ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறேன்னா நீ எப்படி ஒரு வீடியோவாக போடுவேன்னு கேட்குறீங்களா? கரெக்டு தான். இல்லை, கொடுமையாக இந்த சின்ன பசங்களை வெயிலில் கூட்டின்னு வந்துட்டு அதை ஃபோட்டோ எடுக்க இங்கே நில்லு அங்கே நில்லு நம்ம வந்து சொல்கிறது தான் கஷ்டமான விஷயம். நம்மளுக்கே டிகேட்டடாக நம்ம சொல்கிறோம், குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்ல தெரியாது. என்னப்பா ரொம்ப டீப்பாக போகுது, ரொம்ப நேரம் போயின்னு இருக்கோம். 5 minutes இன்னும். எல்லாமே உள்ளே இந்த ரைட் சைடில் பார்க்குறது எல்லாமே இதுதான், அஞ்சனா பீச் தான். இதோ வந்துட்டு பாருங்க, இதுதான் இந்த பீச். ஓ ஹோ ஹோ ஹோ. அவ்வளோதான், இதையும் பார்த்தாச்சு. வாங்க அப்படியே ஜஸ்ட்டு கீழே இருக்க பார்த்துட்டு வந்துடும். எல்லா பீச்சுக்கும் போகிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. இது ஸ்பெஷலே வந்து இந்த கோரல்ஸா. எப்படி இருக்குது பாருங்க. ஓ, செப்பல் எல்லாம் வந்தோன்னா கால் குத்திரும் பழகுது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ செம்ம ஷார்ப்பாக இருக்குங்க. இது என்னன்னு தெரியல, கோரல் தான், கல் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. இந்த ஸ்பெஷலே வந்து இந்த கோரல்ஸ் தான். குட்டி குட்டி நண்டு நிறையா இருக்குது. இந்த கோரல்ஸ்குள்ளெல்லாம் பூந்து போயிடுது. இதில் வந்து அந்த தண்ணி வந்து படுறது வந்து அழகாக தெரியுது பாருங்கள், நல்லா வருதா இப்போ பாருங்கள். வா இங்கே இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஆழமாக இருக்குது. இங்கே தண்ணி வரும்போதெல்லாம் அப்படி இங்கே மேலே வருது. சூப்பராக இருக்குது இந்த இடம். பாருங்களா, தண்ணி வருதா. இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை, இப்போ பாருங்கள். வா
சிம்பிளுங்க. வண்டி இருக்கனால ரொம்ப கம்ஃபர்டபுள். இங்கே வந்து பே பார்க்கிங் போட்டிருக்காங்க, ஆனால் இது வந்து லெஜிமேட்டாக இல்லை, அதனால் நான் பே பண்ணல. அவங்களும் கேட்கல, அண்டர் அன்லெஸ் நம்ம போய் எங்கே பார்க்கிங் பே பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அஞ்சனா பீச் வர்றதுக்கு மெயினான காரணமே வந்து அந்த கோரல்ஸ் தான் நான் இப்போ பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த இடத்துக்கு வரலாம். இது லொக்கேஷனை கரெக்டாக பின் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு புரியல, எல்லாத்தையும் நான் இன்றைக்கே பார்த்துட்டேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு. பரவாயில்ல, எல்லாத்தையும் பார்த்து நாளைக்கு எந்த பிளானையும் வச்சே தரல. இப்போ நீங்கள் டயர்ட் ஆகல. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுது, கிராமம் அந்த மாதிரி தான் இருக்கும். பழமை அப்படியே மெயின்டைன் பண்ண ரோடு, சின்ன ரோடு, கிராமம். இங்கே தமிழ்நாடு ஹோம் ஃபுட்டுன்னு சொல்லி ஒரு கடை போட்டிருந்தது. போய் இங்கே போய் சாப்பிட்ருவோமா? வண்டி இங்கே எடுத்துகிட்டு இங்கே போட்டுரும். சென்னை. ஆமாம், நான் மட்டும் தான். ஃப்ரீயாக இருக்கலாம். புரியல? இல்லை இப்போ தான் அதான் சரி நிறுத்தக்கூடாதுன்னு பார்த்தேன். சரி தமிழ்நாடு போட்டது, சரி நிறுத்திடலான்னு. அதான் இல்லை நான் சாப்பிட வேணாம்னு நினச்சேன். ஹோட்டல் பேர் தமிழ்நாடுன்னு போட்டேன்னு, சரி ஓகே நிறுத்திடலான்னு. பொங்கல் ஹாலிடே ட்ரிப்பா? ஹாப்பி பொங்கல். என்னைக்கு ரிட்டனு? ஓகே ஓகே ஜி, பார்க்கலாம். எங்கே போகிறீங்க அடுத்து? பாகாவா? வண்டி அடுத்தது அகோடா ஃபோர்ட்டா? ஓகே. அங்கே பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது, நல்லாயிருக்கும். நானாக சாப்பிட்டாங்க தான் வரேன்.